ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக் ஹூக் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம போட போகிறோம். இந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸும் வச்சு கட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு நெக்லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து இப்போலாம் வந்து நம்ம நெட்டு வச்சு டிசைன் பண்ணி நம்ம ஸ்லீவ் வந்து வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஒன்னா கிளாத்து அல்லது பேட்டர்ன் ஷீட்டு இதுல வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ஸை அப்ளை பண்ணி அதை வச்சு நம்ம அதுல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டோன்ஸையோ எந்த ஒரு இதையோ ரிமூவ் பண்றதோ உடைக்கிறதோ இல்லை வேஸ்டேஜோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம கரெக்டான அந்த பாடி ஷேப்புக்கு மட்டும் நீங்க இது கொடுத்து நீங்க வந்து அதுல ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் நீட்டா வரும். இப்போ நம்ம பேட்டர்ன் போடுறோம் அப்படின்னா பேட்டர்ன்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய கமர்ஷியல் பர்பஸ் என்ன, அவங்களுடைய டொமஸ்டிக் பர்பஸ் என்ன, அவங்களுடைய இதுல அவங்க அவங்க ஓன் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் பேட்டர்ன் அப்படின்னாவே ஒன்று வச்சு அதை வச்சு பல இதை வந்து நம்ம வெட்டுறது தான். அப்போ நம்ம வந்து நம்ம ஒரு பர்டிகுலரா ஒரு கஸ்டமருக்கோ அல்லது நமக்கோ ஒரு பேட்டர்ன் போடும்போது அதுல ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதையே ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இப்போ ஒரு பேட்டர்ன் அதை வந்து இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது இருக்கும்போது நமக்கு ஆக்சுவலா என்ன பாடியோ அதனுடைய ஃபிட்டிங் மட்டும் நம்ம வந்து பேட்டர்ன் போடுவோம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் எல்லாம் அதை வச்சு அதுல இருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து இதுல நான் போட போறேன். இதனுடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டு 32, வெயிஸ்ட் ரவுண்டு 31, உயரம் 14, கை நீளம் 11, கை சுற்றளவு 10, ஆம்ஹோல் 14, ஷோல்டர்னுடைய அளவு 14, ஃப்ரண்ட் நெக் வந்து 7, பேக் நெக் வந்து 9, ஃப்ரண்ட் நெக் வந்து டைமண்ட் ஷேப்பு, பேக் நெக் வந்து வைட் ரவுண்டு. இது வச்சுதான் நம்ம வந்து இப்போ ஒரு பேட்டர்ன் போட போறோம். மேக்சிமம் நம்ம பேட்டர்ன் ஷீட் வந்து என்ன எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேட்டர்ன் ஷீட்னா ஒரு ப்ரௌன் ஷீட் இருக்கும். அது திக்னஸ் வந்து அவங்கவுங்க பர்பஸுக்கு தகுந்த மாதிரி லைஃப் லாங் வேணும்னா அது ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இதா இருக்கும். நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய திக்னஸ் வந்து கம்மியா இருக்கும். அதனால நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷீட் நீங்க வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியணும் அப்படிங்கறக்காக நான் வந்து இந்த பிளாக்ல வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதனுடைய அளவு வந்து நமக்கு இதுலயே இருக்கு, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து நமக்கு உயரம் வந்து மார்க் பண்றதுக்கான ஸ்பேஸ். இதனுடைய உயரம் என்ன அப்படின்னா 14 இன்ச்சு. இப்ப இதுல வந்து நம்ம வந்து மேக்சிமம் வந்துட்டு இதுல சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். 14 அப்படிங்கிறது இதனுடைய உயரம். அப்போ நம்ம வந்து கிளாத்ல கட் பண்ணும்போது அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ 14 அப்படிங்கிறத நம்ம அப்படியே இதுல அப்ளை பண்றோம். நமக்கு வந்து இது ரெடியா இந்த அளவு தான் நமக்கு வேணும். இதுதான் நமக்கு ரெடியான அளவு. இதுக்கு வந்து ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 32 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷோல்டர்னுடைய கால்குலேஷன் நம்ம போடுறது 32 8 டிவைட் பண்ணி பிளஸ் 1 இன்ச் நம்ம சேர்த்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 5 இன்ச்சு வந்து ஷோல்டர்னுடைய அளவு வருது. அப்போ இந்த ஷோல்டர்னுடைய அளவு 5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 5 இன்ச்சில் அரை இன்ச் வந்து நமக்கு இதுல போயிடும், அதாவது சீம் அலவன்ஸ்ல போயிடும். இப்போ கழுத்தினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டீப் நெக். டீப் நெக் அப்படிங்கும்போது 9.5 இன்ச் வருது. 9.5 இன்ச் அப்படிங்கிறது ரெடி அளவு. அப்போ 9.5 இன்ச் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு வைடாக வேணும். அப்போ நான் இங்கே வந்து 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். மேலே வந்து 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஷோல்டரும் பார்த்தீங்கன்னா தின் ஷோல்டராக வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 தான் வருது. அப்போ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் இந்த இதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ இங்க வந்து நமக்கு பிராட் ரவுண்டா வரணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் நெக் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன்.
இதுதான் இதனுடைய நெக்லைன். இங்க ஏன் கொஞ்சம் இறக்குறேன் அப்படின்னா, இது ரொம்ப க்ளோஸ் பண்ணும்போது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு வி ஷேப் மாதிரி வரும். அதனால இதை கொஞ்சம் நம்ம இறக்கி பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம கையினுடைய ஆம்ஹோலினுடைய அளவு பார்க்குறோம். 5 இன்ச் அப்படிங்கும்போது 5.5 இன்ச் வைக்கிறோம். ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்னா 14.5 இன்ச் வருது. 14.5 அப்படிங்கும்போது செஸ்ட் ரவுண்டு 36, 32 + 4 அப்போ 36. அதுக்கு ஒரு மார்க் போட்டிருக்கோம். இப்போ இதுக்குள்ள நமக்கு தேவையான ஆம்ஹோல் ரவுண்டு வருதுன்னா செக் பண்ணிக்கலாம். அப்போ இதுல கரெக்டா உங்களுக்கு 14.5 வருது. இடுப்பினுடைய அளவு என்ன அப்படின்னா 31 இன்ச்சு. 31 அப்படிங்கும்போது 7.25, 1 இன்ச் சேர்த்தும் போது 8.25. இந்த 8.25க்கு மிடில் பாயிண்ட் எது வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 1.5 இன்ச்சும் இந்த பக்கம் 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச்செல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் சீம் அலவன்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேல இது பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பதி 4.5 இன்ச் வருது. இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் லைன் அப்படிங்கும்போது நமக்கு இங்கதான் வரும். ஒரு 1/2 இன்ச்சு கீழே தான் நமக்கு வரும். அப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இதுல வந்து 14.5, இதுல நம்ம பார்க்கும்போது 15.5 பக்கம் நமக்கு ஸ்டிச்சிங் லைன் வருது. அப்போ நம்மளுக்கு இதுதான் நமக்கு இங்கேயும் 1/2 இன்ச்சு டவுன், இங்கேயும் 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இங்க வந்து 1/4 இன்ச்சு. இந்த 1/4 இன்ச்சு தள்ளி தான் நம்ம நெக்லைன் வந்து, ஏன்னா இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அவுட்டர் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஒரிஜினல் அளவு. இங்க உள்ள வர்றதும் இந்த லைன், இந்த டாட் லைனும் தான் நமக்கு பாடியோனுடைய அளவு. இதுல வந்து நமக்கு டாட் லைன். இப்போ நம்ம பாடியில எடுத்த மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 14.5. அந்த 14.5 வச்சுதான் நம்ம வந்து இதுல ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணோம். ஆனா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க 1/2 இன்ச்சு தள்ளி வரும்போது அதுக்கான ஈஸ் அலவன்ஸ் 15.5 இந்த இடத்துல வருது. அப்ப அதுதான் வந்து நமக்கு நமக்கு தேவையான அளவு. அப்ப இங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 36 இன்ச் அப்படிங்கும்போது எங்க வருது அப்படின்னா இந்த இடத்துலதான் வருது. அப்ப இங்க நம்ம என்ன மெஷர் பண்றோமோ அதுதான் நமக்கு ஆக்சுவலா நமக்கு ரெடியா ஒரு பிளவுஸ் நம்ம போடும்போது என்ன ஆம்ஹோல் லூஸ் வருதோ அதுதான் இந்த அளவு. அப்ப இதுதான் வந்து நம்ம லைன் போட்டு கனெக்ட் பண்ணும். இந்த டாட் லைனுமே நீங்க வந்து நார்மலா பாடியோட இடுப்பினுடைய 1/4 வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு டாட்டுக்கான 1 இன்ச் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணலாம். சப்போஸ் இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றனால இதை நான் வந்து உள்ளேயே இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான், ஏன்னா இதுல வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்லை. இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா நெக்கினுடைய அவுட்லைன், இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆம்ஹோலுடைய ரவுண்டு. இதுல வந்து இந்த அளவு நமக்கு தேவையில்லை. இப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா நம்ம இதுக்கு மேல ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் நமக்கு இங்கதான் வரும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டுக்கணும், கிராஸா போட வேண்டாம். இங்க இருந்து வர்றதுதான் நமக்கு கிராஸ் வரும். அப்ப இதுதான் வந்து ஒரு பேக் தட்டு. இது வந்து ஃபோல்டிங் அப்படிங்கிறத நம்ம ஃபோல்டிங் கிளாத்ல எடுக்கிறோம், அல்லது இது வந்து பேக் ஹூக் தான். உங்களுக்கு வந்து எப்படி நீங்க வேணுமோ அதை இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் ஹூக். இந்த நெக்கினுடைய வைடு அதிகமா வேணும். அது இல்லாம பேக் ஹூக் வைக்கும் போது இங்க ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு இதுல போயிடும், வீப்பட்டி ஐப்பட்டி வைக்கும் போது போயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் குறுகலா வராம இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச் நீங்க இந்த இடத்துல பெருசு பண்ணிக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு
வைட் பண்ணும்போது தான் இங்க தைக்கும் போது இந்த அளவு வந்து நம்ம குறையும். அதை தவிர நீங்க வேற எந்த சேஞ்சஸும் இதுக்காக தனியா விடணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க விட தேவையில்லை. இப்ப இதை வந்து நம்ம கட் பண்றோம். இப்ப இதுல வந்து நான் விட்டுருக்கிறது சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் மட்டும்தானே ஒழிய சீம் அலவன்ஸ் கிடையாது. இது டீப் நெக் வர்றனால இங்க இருந்து இங்கதான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து இங்க நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு அதுலயும் ஈஸ் அலவன்ஸ் இருக்காது. அதனால அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது கொஞ்சம் டீப் நெக். இப்ப இதை வந்து நான் கட் பண்றேன். இது வந்து ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இதை வந்து நீங்க கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பேக் செட்டு டீப் நெக்கினுடைய ஒன் சைடு. இது வந்து நமக்கு ஃபோல்டிங் வச்சு நம்ம பிளவுஸ்ல வந்து நம்ம கட் பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த பேக் கட் ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ஷனை மட்டும் கேப் விட்டுருங்க. இதுக்கப்புறம் இது அப்படியே நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த லைன் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு இது ஃபுல்லாவே நீங்க வந்து உங்களுடைய ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஸ்டிச்சிங் லைன் வந்து கொஞ்சம் நம்ம அதுல விடுறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நெக்கினுடைய அளவு குறையும், இல்லாட்டினா டிசைன் வந்து அடிபடும். இப்போ இந்த மாதிரி நீங்க வெட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இந்த உள்பக்கம் நீங்க என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம். மேக்சிமம் நீங்க ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சிங் லைன் ஒட்டி வர்றது, நெக் லைன் ஒட்டி வர்றது எல்லாமே ஓரளவுக்கு த்ரெட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் பீடு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீடு, ஏன்னா என்னதான் நம்ம சிங்கிள் கைடு போட்டாலும் அது டேர்ன் பண்ற இடத்துல அது போய் அந்த பீடு மேல ஏறும். அப்ப அந்த மாதிரி பீடு வந்து பிரேக் ஆகாம இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் த்ரெட் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம ஒரு இப்படி கீழே ஒரு லேயர் இருக்கு, இது வந்து கிளாத்து. இப்ப இது மேல இதை வந்து நம்ம கிராஸ்ல வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா இங்க வந்து நீங்க 1/4 இன்ச் வந்து எக்ஸஸா கொடுக்கணும். அதே மாதிரி கீழே ஃபோல்டிங்க்கு கொடுக்கணும். மேல 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் லைனுக்கு கொடுக்கணும். அதே 1/2 இன்ச் ஆம்ஹோல் லைனு, சைட்ல 1.5 இன்ச் வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும். இது வந்து நம்ம பாடியோட அளவு மட்டும்தான். சீம் அலவன்ஸும் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கான ஸ்பேஸும் அதுக்கு தனியாக தான் நம்ம கொடுக்கணும். இப்போ இது வந்து ஒரு பேக் போர்ஷன். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்றோம் அப்படின்னா இதை வந்து இதுல பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதை பிளேஸ் பண்ணிட்டு ஆம்ஹோல் லைன் நம்ம அதையே சேம் அப்படியே கட் பண்ணிக்கலாம். யோக் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். யோக் வந்து நமக்கு இங்க 1 இன்ச் 3 இன்ச் வச்சிங்க அப்படின்னா இங்க 1.5 இன்ச் தள்ளி வரும்போது 3.5 இன்ச் வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 3 இன்ச் அப்படிங்கிறத 3 இன்ச் கரெக்டா இதுல வச்சுக்கலாம். இதுல வந்து நீங்க எதுவுமே அளவுகள் எதுவுமே அதிகப்படுத்த தேவையில்லை. ஏன்னா அது வந்து யோக் வந்து நம்ம செப்பரேட்டா தான், இது வந்து நம்மளுடைய உள்ள வர்ற அந்த போர்ஷனோடது மட்டும்தான். இந்த 1.25 இன்ச் டாட் லைன் மட்டும்தான் நம்ம இதுல எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். சீம் அலவன்ஸ் இதுல வைக்க போறது கிடையாது. இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கும்போது 7 இன்ச், இதுல வந்து நம்ம 1/2 இன்ச் மேலதான் வரும். அதனால அதை நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. இதை நம்ம இங்க இருந்து கிராஸ் பண்ணும்போது 9 இன்ச் நமக்கு வரணும். அந்த 9 இன்ச் இங்க வரல அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கணும். இங்க இருந்து நம்ம இங்க 7.5 இன்ச் நமக்கு எங்க நம்ம மார்க் பண்றோமோ அங்கதான் நமக்கு 9 இன்ச் வரணும். இது எந்த இடத்துல வேணாலும் டிராவல் பண்ணலாம். எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துலதான் நீங்க 9 இன்ச் வந்து நம்ம நெக்கு கீழே போக போக பாத்தீங்க அப்படின்னா இது இப்படி தள்ளி வரும். இப்ப இந்த 7.5 இன்ச்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா 9 இன்ச் இந்த இடத்துல வருது. இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து நம்ம இதுல லைன் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப் அப்படிங்கும்போது இங்க எல்லாம் வைட் அப்படியே இருக்கும், இங்கேயும் எல்லாம் இருக்கும். இதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு ஃபோல்டிங் தான் வரணும். பேக் ஹூக் அப்படிங்கும்போது கம்பல்சரி இதை ஃபோல்டிங் பீஸ்ல தான் நீங்க வச்சு கட் பண்ணணும். இப்போ இது வந்து நமக்கு ஆம்ஹோல் வந்துருச்சு.
இந்த ஆம்ஹோல்ல இருந்து 3 இன்ச்சு, இங்க வந்து ஒரு 1.25 இன்ச்சு. இதை மட்டும் லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 34 இன்ச் வருது. அப்போ 8.5 இன்ச் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட். அப்போ இதுல வச்சு 4.25 வந்து மிட் பாயிண்ட். இதுதான் இதுக்கு மிட் பாயிண்ட். அதே 4.25 நம்ம கீழையும் கொண்டு வந்துடலாம். இதுதான் ஃபுல்லா ஒரு டாட்டினுடைய உயரம். இங்க வந்து நம்ம இந்த இதுல இருந்து சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா இங்க வருது. இதுல இருந்து நம்ம ஒரு 1 இன்ச் மட்டும் மேலே எடுத்துக்கலாம். இந்த லைன்ல இருந்து ஒரு 1 இன்ச் மட்டும் நம்ம மேலே எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் நம்ம வச்சிருக்கோம். இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு. நெக்கினுடைய ஷேப் எப்படி வேணுமோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளோஸாகவும் வச்சுக்கலாம், வைடாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி நீங்க வச்சுக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு ஆம்ஹோல்னுடைய லைன். இப்போ இதை நம்ம வைக்கும்போது நம்ம ஃப்ரண்ட்டும் வந்து நீட்டா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் இந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இதுக்குமே வந்து சீம் அலவன்ஸ் நம்ம கிளாத்ல கட் பண்ணும்போது தான் விட்டு கட் பண்ணும். இது ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் இது யூஸா இருக்கும். நீங்க மற்றபடி நீங்க துணியில கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி சீம் அலவன்ஸ் இதுக்கு நீங்க விட்டு தான் ஆகணும். இதுதான் நமக்கு அளவு. இதுக்கு மேல 1.5 இன்ச்சு நம்ம அதிகப்படுத்துவோம். அதுலதான் வந்து நம்ம 1/4 இன்ச்சு மேல கிராஸ் பண்ணி மார்க் பண்ணணும். இதை வந்து நான் ரஃபா கட் பண்றேன். இதுதான் நமக்கு நெக் லைன். இதுல வந்து சும்மா லைட்டா ஆம்ஹோல் டீப் வந்து நம்ம இதுல வைக்கலாம். இதையும் நீங்க லைட்டா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மிட் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க வந்து மேல எந்த அளவும் இல்லை, அதனால 8.5 இன்ச் அப்படியே நான் மார்க் பண்றேன். இங்க 4.25, அதே மாதிரி இங்கேயும் இது 4.25. இதுல இருந்து இங்க நான் கொஞ்சம் மேல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்க ஓப்பன் வந்து பேக் வைக்கும் போது சின்னதா ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க, கட் பண்ண தேவையில்லை. இது மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது இதுக்கு இங்கேயும் இதுக்கு இங்கேயும் நமக்கு டாட் வரணும். இதுல நம்ம வந்து இங்க 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த பக்கம் 2.5 இன்ச் வச்சுக்கலாம்.
இப்போ இதை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் இதனுடைய மிட் பாயிண்ட். இது வந்து டாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப் வந்து விட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து யோக் வந்து நம்ம எப்படி வைக்கணும், இப்போ இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணோம்னா இதை அப்படியே வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வரும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இது வந்து லைட்டாக உள்கை வெட்டி இருக்கும், 1/2 இன்ச்சு நம்ம அவுட்டரில் நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதனுடைய அளவு என்ன அப்படின்னா, பேக் வந்து உங்களுக்கு 8.5 இன்ச் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8.25 இன்ச்சு வருது. அப்போ நம்ம ஒரு 8.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து யோக் வெட்டிக்கலாம். இதனுடைய ஹைட் என்னன்னு பார்த்துக்கோங்க, வச்சுருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, அப்போ இதில் நமக்கு 4.5 இன்ச்சு வரணும். 4.5 இன்ச்சு, 8.5 இன்ச்சு, 4.5 இன்ச்சு, இதுக்கு தான் நம்ம பாக்ஸ் போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஸ்லாண்டிங்கோ அந்த அளவுக்கு இப்போ இதுதான் இதனுடைய யோக்கு. இப்போ இதில் என்ன அளவு வருதோ அந்த அளவு அப்படியே வந்து நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஒரு சீம் அலவன்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துல, அதெல்லாம் யோக் வெட்டும் போது நம்ம சேர்த்திக்கலாம். இப்போதைக்கு இது வந்து பேட்டர்ன் தான். இதில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அடுத்தது கிளாத்தில் வச்சு வெட்டும் போது இதை நம்ம சேர்த்திக்கலாம். இதுதான் இதனுடைய யோக்கு. இப்போ நமக்கு ஒரு பேட்டர்ன் போடும்போது மேக்ஸிமம் யோக் வந்து நமக்கு தேவைப்படாது. ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கும் இதே அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் இருந்தால் தான். ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக சீம் அலவன்ஸ், இங்கே வந்து சீம் அலவன்ஸ் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வெட்டினோம் அப்படின்னா தான் இந்த போர்ஷனை வச்சு சைடு 2 சைடும் எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ யோக் அப்படிங்கிறது வந்து இதனுடைய இதுக்கு என்ன ஷேப் வரும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் அந்த யோக் எல்லாமே நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம கிளாத்தில் வெட்டும் போது நீங்கள் வெட்டினா போதும். பேட்டர்ன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். இப்போ இதில் வந்து நம்ம இங்கே 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இங்கே வந்து 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதனால இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்சு தான் ஒரே இடத்துல 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். இங்கே வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அப்போதான் வந்து நமக்கு யோக்கினுடைய ஃபுல் அளவும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஆம்போல் டீப் வந்து வரும்.
அப்போ நம்ம அது ஒன் சைடா போட்டோம் அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது நமக்கு அது பர்ஃபெக்டா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்லீவ் மட்டும் டபுள் சைடு வந்து நம்ம போடுறோம். அப்பதான் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு ஃபுல்லா நம்ம மார்க் பண்ண முடியும். அப்போ இதனுடைய கையினுடைய நீளம் ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இப்போ கையினுடைய நீளம் வந்து 11, சுற்றளவு வந்து 10, ஆம்ஹோல் வந்து 14, நீளம் 11. இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த அளவும் தேவையில்லை. இப்போ இதனுடைய அளவு அப்படின்னா 3.5 இன்ச்சு நான் வந்து இதுக்கு அடிக்கை அளவு வைக்கிறேன். 3.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா அது வந்து சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் ஆம்ஹோலினுடைய ரவுண்டு 14, அந்த 14 நம்ம இதில் மார்க் பண்ணுறோம். கையினுடைய சுற்றளவு 10 இன்ச்சு, அதை வந்து நம்ம 5 இன்ச்சு இதில் மார்க் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கு கையினுடைய அளவு. இதில் 1.5 இன்ச்சு நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அதே மாதிரி ஆம்ஹோல் கிட்டையும் வர்றதை 1/2 அப்படியே டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஷோல்டர் கிட்ட 3 வைக்கிற இடத்துல 3 தான் வச்சிருக்கேன். அந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ். அது வந்து நம்ம பேட்டர்ன் இல்லாம டைரக்டா வெட்டும் போது நம்ம அதுல போட்டுக்கலாம். இதுல உள்கை வரனால நம்ம வந்து ஃபோல்டிங் போட்டு போடுறதா இருக்கு. இல்லாட்டினா இதே மாதிரி ரைட் லெஃப்ட் ஒவ்வொரு இது வந்து நம்ம போட்டா போதும். இதுல ஒன் சைடு உள்கை வெட்டிக்கலாம். நீங்க வந்து ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா இதுலயுமே இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்க வெட்டிடலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப எட்ஜ் வரைக்கும் போட்டீங்க அப்படின்னா இதுல எந்த ஒரு ஷேப் பண்ணியும் நீங்க வந்து தையல் போட முடியாது. ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் இதுல வந்து நீங்க ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. சப்போஸ் இதை பேட்டர்னா யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இதே அளவு வச்சு 1.5 இன்ச்சு இங்க ஆட் பண்ணிக்கோங்க. இங்க ஃபோல்டிங்க்கு இங்க தைக்கிறதுக்காக அளவுகளை மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். இதுதான் வந்து நமக்கு ஒரு ஸ்லீவ். இப்போ இதுல வந்து நம்ம ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது இதுல வந்து நம்ம கொஞ்சம் மட்டும் குறைச்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லா ஒர்க் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த சைடு ஜாயின் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்டோன்ஸ் வந்து பிரேக் ஆகும். அதனால இதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் இதை வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணும் அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சு கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வைக்கணும். அதே மாதிரி இதுக்கு நீங்க போடும்போதும் மேலே வந்து இதை ஸ்ட்ரெயிட் பண்ணி ஷோல்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கீழே ஃபோல்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சைடில் சீம் அலவன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு மெயின் கிளாத்து அல்லது லைனிங் கிளாத். இது மெயின் கிளாத்து. இதில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபோல்டிங் சைடு. இந்த ஃபோல்டிங் சைடில் இதை வச்சுட்டு நம்ம கீழே எக்ஸஸாக கிளாத் விடணும். சைட்லையும் எக்ஸஸாக கிளாத் விடணும். மேலையும் எக்ஸஸாக கிளாத் விடணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சேம் இதில் என்ன இருக்கோ அதே அளவு அப்படியே ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் இது அப்படியே வச்சு சைட்லையும் கிளாத் வேணும். இந்த சைட்லையும் நமக்கு கிளாத் வேணும். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். அப்போ இதை அப்படியே வச்சு நம்ம கீழேயும் 1/2 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். இந்த பிளாக் ஷீட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை வச்சு நம்ம பண்ணும்போது மேக்சிமம் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஹாஃப் தான் ஒர்க் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இதை அப்படியே வச்சு இதுக்குள்ள ஃபுல்லாவே நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விட்டு நம்ம ஒரு லைனிங் கிளாத் கட் பண்ணும்போது அதை வந்து நம்ம இதுல பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா அளவுகளுமே வந்து கரெக்டா எந்த ஒரு ஸ்டோன் உடையாமையும்
அல்லது எந்த ஒரு ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணாமையும் அல்லது லூஸாவோ இல்லாம கரெக்டான ஒரு ஃபிட்டிங்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் இல்லாம நீங்க நெட்டட் பிளவுஸ் இதெல்லாம் தைக்கும் போது டபுள் லேயர் போட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு கை லூஸ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இழுத்து போடும்போது ரொம்ப டைட்டா இல்லாம பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க தைக்கிற அந்த ஒர்க் பிளவுஸ் வந்து உங்களுக்கு நீட்டா அமையும். அதுக்காக மெயினா சீம் அலவன்ஸ் இல்லாம ஒரு பேட்டர்ன் போட்டு நீங்க நெக் லைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக் லைன் வந்து ரொம்ப நீட்டா வரும். அதே மாதிரி ஸ்டிச்சிங் லைனை தள்ளி ஒரு த்ரெட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீடு ஸ்டோன் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து அது நம்ம தைக்கும் போதும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா நமக்கு இருக்கும். ஒரு நாட் வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நமக்கு அதுக்கான ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம பண்ணிக்கலாம், ஒரு ஆரிய ஒர்க் பிளவுஸுக்கு நம்ம எப்படி வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம நெக் லைன் போடுறது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.